அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 ராசி சக்கரத்தில் 11வது ராசியாக இருக்கக்கூடிய கும்ப ராசி நேயர்கள் அனைவருக்குமே ஆடி மாதத்தில் வரக்கூடிய அடுத்த 15 நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள், எப்படிப்பட்ட சிறப்பான பலன்கள் எல்லாம் இவங்க அடைய போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கெடு பலன்கள் நடக்க இருந்தால் அந்த கெடு பலன்கள் இருந்து விடுபட இவங்க என்ன மாதிரி விஷயங்களை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றியும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே கும்பராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். உங்களுக்கு சிவபெருமானையும் பார்வதி தாயாரையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயத்தை ஒன்றை வேண்டதெல்லாம் நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். இந்த தருணத்தில் நீங்கள் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்களை நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே ஒரு கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாற்றங்களை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஆடி மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி வக்ர இயக்கத்தில் இருக்கார். இதனால் 2 ராகுவும் 8 கேதுவும் செஞ்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கிய தொல்லையும் அதை முன்னிட்டு மருத்துவ செலவுகளும் சற்று அதிகமாகவே இந்த 15 நாட்களில் காணப்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் குறுக்கீடுகளும் எதிரிகளின் தொல்லைகளும் வந்து சேரும். நண்பர்கள் நம்பிக்கை பாத்திரமாக நடந்துக்க மாட்டாங்க. குடும்ப பிரச்சனை கூடுதலாகி மன அமைதியை குறைக்கும். மேலும் எதையும் உங்கள் நேரடி பார்வையில் வைத்துக்கொள்ள வேண்டிய நேரமாக இது அமைய பெற்றிருக்கு. முக்கியமாக இந்த காலகட்டமானது உங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. மாத தொடக்கத்திலேயே குருவும் செவ்வாயும் இணைந்து 4வது இடத்துல சஞ்சரிக்கிறாங்க உங்கள் ராசிக்கு. ஏன்னா இதனால் குருமங்கள யோகம் உருவாகுது. குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக நடக்கும். இடம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்றவற்றில் நீங்கள் அதிக அளவில் இந்த காலகட்டத்தில் கவனத்தை செலுத்துவீங்க. சகோதரர்களின் ஒத்துழைப்போடு சில நல்ல காரியங்களை இல்லத்தில் நடத்தி வைப்பீங்க. மேலும் குருவின் பார்வையானது 10வது இடத்துல உங்கள் ராசியில் பதிவதால் தொழிலை விரிவு செய்யவும் புதிய முதலீடுகள் செய்து வளர்ச்சி அடையவும் நினைப்பீங்க. ஆனாலும் ஜென்மசனியின் ஆதிக்கம் இருப்பதால் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பது ரொம்ப அரிதான ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது. உழைப்புக்கேற்றாற் போல பலனை எதிர்பார்க்க இயலாது. அனுபவஸ்தாரர்களின் ஆலோசனைகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். கடக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் ஆடி 5ஆம் தேதி வக்ரம் பெற்றிருக்காரு. மேலும் உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த புதன் பகவான். மேலும் பஞ்சாதிபதியான அவர் வக்ரம் பெறுவதால் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மீண்டும் தலை தூக்கலாம். எதிரிகளின் பலம் கூடும். லாபம் ஒரு வழியில் வந்தாலுமே மற்றொரு வழியில் செலவுகள் வந்த வண்ணமாகவே இருக்கக்கூடும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. முக்கியமாக இந்த 15 நாட்களில் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் நீங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளில் போய் கலந்துக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வந்து சேரும். எனவே அவர்களை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்து இந்த காலகட்டத்தில் பார்த்து கொள்வது முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அஷ்டமாதிபதியாக புதன் இருப்பதால் அதன் வக்ர காலத்தில் மாமன் மைத்துனர் வழியில் ஏற்படும் மனக்கசப்புகள் மாறும். வீடு மாற்றங்கள் நன்மை தரக்கூடியதாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக அமையும். மேலும் ஆடி 16ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். இதனால் உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த சுக்கிர பகவான். அவர் சப்தமஸ்தானத்திற்கு வரும்போது உங்களுக்கு நல்ல நற்பலன்களை தான் கொடுப்பார். மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் கணிசமான லாபங்கள் கைக்கு வந்து சேரும். வாகன யோகம் கிடைக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர நினைக்கும் ஆசைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கப்பெற்று ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு காணப்படுவாங்க. மேலும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உயர் அதிகாரிகளின் ஆதரவு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்கும். பொது வாழ்வில் இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு இந்த 15 நாட்களானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதானமாக செயல்படுவது நல்லது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கணக்கு வழக்குகளில் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு மாத கடைசியில் மகிழ்ச்சியான தகவல்கள் கிடைக்கப்பெற்று ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. மேலும் கலைஞர்களுக்கு குறுக்கீடுகள் அதிகரிக்கும். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை ரொம்ப தேவை. அதே போல் பெண்களாக இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு சுப செலவுகள் அதிக அளவில் காணப்படும்.
மேலும் துணிந்து எந்த முடிவையும் எடுக்க இந்த காலகட்டத்தில் இயலாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் 1, 10, 11, 12. மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் கிளிப்பச்சை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் இந்த 15 நாட்கள் உங்களுடைய காதல் மற்றும் குடும்ப உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறவு விவகாரங்கள் சிறப்பாக இருக்கும். இருப்பினும் கூட இந்த காலகட்டத்தின் இறுதியில் நீங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வீங்க. சில சந்தர்ப்பங்களில் உறவில் உள்ள சிக்கல்களுக்கு உங்கள் துணை காரணமாக கூட இருக்கக்கூடும். மாதத்தின் 2வது பாதியில் வாழ்க்கை துணைக்கு சற்று ஈகோ உருவாகலாம். வாழ்க்கை துணையும் வசதிகளும் ஆடம்பரங்களையும் விரும்புவர். மேலும் இந்த காலகட்டத்தில் செலவுகள் தூண்டப்படலாம். திருமண வாழ்க்கையில் மனைவி மற்றும் துணைவியாரோடு கடந்த கால பிரச்சனைகளை தீர்க்கலாம். நிதி மற்றும் ஆவணங்கள் தொடர்பான சில விஷயங்களில் கருத்து மோதல்கள் இருக்கக்கூடும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் புதிய காதல் மற்றும் காதலை கண்டறிவது கைகூடாது. உறவில் விலகும் மனப்பான்மை இருக்கக்கூடும். மேலும் நிதி நிலைமையை பொறுத்தவரையில் இந்த 15 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிதி நிலைமை உங்களுக்கு மிதமாக தான் இந்த 15 நாட்கள் முழுக்கவே இருக்க போகுது. அசையா சொத்துக்கள் வடிவில் எதிர்காலத்திற்கான நிதியை சேமிக்க முயற்சி செய்வீங்க. இந்த காலகட்டத்தில் பணவரவு அப்படிங்கிறது மிதமாக தான் உங்களுக்கு இருக்கும். மேலும் மறைமுக ஆதாரங்கள் மூலமாக நீங்கள் வருமானத்தை ஈட்டுவீங்க. கடன்கள் குவியலாம் மற்றும் அதை திரும்ப செலுத்துவது கடினமாக இருக்கக்கூடும். செலவுகள் மற்றும் மருத்துவ செலவுகள் போன்றவற்றில் நீங்கள் அதிகப்படியான பணங்களை செலவு செய்வீங்க. வீட்டின் பழுது மற்றும் மாற்றங்களுக்கு செலவு செய்ய நேரிடும். அரசின் கொள்கைகள் மற்றும் உத்தரவுகள் எதிர்பார்த்த செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்திற்கு இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு இந்த 15 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிக கவனமும் அர்ப்பணிப்பும் மட்டுமே உத்தியோகத்தில் விரும்பிய முடிவுகளை பெறுவதற்கான ஒரே வழியாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பணிபுரியும் இடத்துல பணிபுரியும் பெண்களால் நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். கடின உழைப்பு இருந்த போதிலுமே மேலதிகாரிகளின் மற்றும் முதலாளியின் நம்பிக்கை பெறுவது உங்களுக்கு கடினமாக இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடும். எதிர்பாராத மாற்றம் பயத்தை தூண்டும் மற்றும் பதட்டம் தொழில் முறையில் இடத்துல உங்களுடைய தொந்தரவு அதிக அளவில் செய்யும். அது மட்டும் இல்லாமல் தொழில் கடமைகளை நிறைவேற்றும் போது பயணங்கள் மற்றும் புதிய நபர்களை சந்திப்பது எதிர்பார்க்கப்படுது. பணியிடத்தில் சக பணியாளர்கள், குறிப்பாக பெண் சக ஊழியர்கள் சாதகமாக உங்களுக்கு இருப்பாங்க. புதிய வேலையை பொறுத்த அல்லது பதவி மாற்றம் செய்வது அவ்வளவு சுலபமாக இருக்காது. தற்போது செய்து கொண்டிருப்பதை அதிக எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்வது உத்தமங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. முதல் பாதையில் நிர்வாகத்தோடு சில பகைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. தொழிலை பொறுத்தவரையில் இந்த 15 நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிலில் ஈடுபடும் கும்பராசிக்காரர்கள் மாற்றத்தை பார்ப்பார்கள். மேலும் சிலர் இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தின் முன்னேற்றம் மற்றும் செழிப்புக்கு புத்துணர்வு அளிப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் தொழில் மூலமாக பணவரவு மிதமாகத்தான் இருக்கும். போட்டியாளர்கள் மற்றும் பிற வெளிப்புற காரணிகளை சிறந்த முறையில் கையாளுவீங்க. தொழிலில் உங்கள் லாபம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பங்குதாரர்கள் கை கொடுப்பாங்க. வியாபாரத்தில் எதிரிகளால் இந்த காலகட்டத்தில் தடைகள் அனைத்துமே நீங்கி போகும். மேலும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இந்த 15 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முறையான தூக்கமின்மை மற்றும் வெப்ப தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். வாகனம் ஓட்டும்போது அல்லது படிக்கட்டில் ஏறும்போது சிறு காயங்கள் சந்திக்க நேரிடும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. பிள்ளைகள் மற்றும் மனைவியால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகப்படியான செலவுகள் வரும். மன ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில் சில சோதனை காலங்களுக்கு உட்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கல்வி விஷயத்தில் மிதமான காலமாக இருக்கும். சமூக ஊடகங்கள் மற்றும் பிற பொழுதுபோக்கு விஷயங்களில் தவிர்ப்பது மூலமாக கவனச்சிதறல்களை நீங்கள் தவிர்த்து பாடங்களில் நல்ல மதிப்பெண் உங்களால் கண்டிப்பாக எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் கும்பராசி நேயர்கள் அனைவருக்குமே ஆடி மாதத்தில் வரக்கூடிய அடுத்த 15 நாட்களானது எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது என்பதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவன் மற்றும் பார்வதி தாயாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.